கோடை காலங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு மோர் வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மெரினா கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப் கார் சேவைக்கான அறிவிப்பும் பட்ஜெட்டில் வெளியாகி இருக்கிறது. அதேபோல வீடு இல்லாதவர்களுக்கு 12 கோடி ரூபாயில் தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டின் முக்கிய அறிவிப்புகள் என்ன என்று அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ், சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் இருக்கின்றன. முக்கிய அறிவிப்புகளாக என்னென்ன இடம்பெற்றிருக்கு? சென்னை மாநகராட்சியினுடைய 2026-2027 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 11 துறைகளில் 300க்கும் மேற்பட்ட புதிய அறிவிப்புகளை மேயர் பிரியா தற்பொழுது வாசித்து வருகிறார். குறிப்பாக பொது சுகாதாரத்துறை இருக்கட்டும், மருத்துவ சேவைத்துறைகளாக இருக்கட்டும், கல்வித்துறை, பாலங்கள், மழைநீர் வடிகால் துறை உட்பட பல்வேறு துறைகளுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முக்கியமாக பார்க்கும் பொழுது சென்னை மாநகராட்சி பகுதியில் இடம்பெறக்கூடிய தொழிலாளர்கள், வீடில்லாத நபர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 200 இடங்களில் தற்காலிகமாக 12 கோடி மதிப்பீட்டில் கண்டெய்னர்கள் அமைப்பில் வீடுகள் கட்டுவதற்கான அறிவிப்பு. அதே போல மிண்டு சாலை, வண்ணாரப்பேட்டை மெட்ரோ மற்றும் சேப்பாக்கம் மெரினா ஆகிய இடங்கள்ல 40 கோடி மதிப்பீட்டில் மல்டி மாடல் இன்டகிரேஷன் போக்குவரத்து. அதே போல மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை தனியார் பங்களிப்பு உதவியுடன் அதாவது ரோப்கார் சேவை அமைக்கப்படும் என்று இந்த திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியினுடைய தொழிலாளர்கள், அதே போல இடம்பெயர் தொழிலாளர்கள், வீடில்லாத நபர்கள் குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய வகையில 200 தற்காலிக இடைநிலை தங்குமிடங்கள் கண்டெய்னர்கள் அமைப்பில் கட்டமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பேருந்து சாலைகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 300 கோடி மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 725 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மழைநீர் வடிகால் துறைக்கு கடந்த ஆண்டு 1290 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அதற்கு பாதியாக 50% மட்டுமே 693 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திடக்கழிவு மேலாண்மைக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழாக 2.0 திட்டத்தின் மூலமாக கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 323 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்டடங்கள், பாலங்கள் என பல்வேறு துறைகளுக்கும் அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மாநகராட்சியுடைய நிதி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சென்னை மாநகராட்சியுடைய திட்டங்கள், அதே போல வட சென்னை வளர்ச்சி திட்டங்களில் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மழை காலங்களில், பேரிடர் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய வகையில கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் அந்த திட்டத்திற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கல்வியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக 26 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இதற்கு சராசரியாக 50% அளவிலே 11 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 4.85 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் அதே அளவில் 4.35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக சிறப்பு திட்டங்கள் என்ற தலைப்பிலே புதிய அறிவிப்புகளை சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா அறிவிக்கிறார். உட்கட்டமைப்பு மற்றும் அதே போல வசதிகள், சிட்டிஸ் திட்டம், செங்கார சென்னையுடைய 2.0 திட்டம், நீல கடற்கரை பணிகள், சென்னை மாநகராட்சியுடைய பங்களிப்பு, அது மட்டுமில்லாமல் உலக வங்கியுடைய நிதி பங்களிப்புடன் ஒட்டுமொத்தமாக 157 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாமன்ற உறுப்பினர் வார்டு மேம்பாட்டு திட்டத்தை பொறுத்தவரை 2026-2027 நிதியாண்டிற்காக ஒட்டுமொத்தமாக 120 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேயர் சிறப்பு மேம்பாட்டு திட்டம் என்பது கடந்த ஆண்டு 2 கோடி ரூபாய் இருந்த நிலையில் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 4 கோடி ரூபாய் அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு கூடுதலாக பல்வேறு துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மேயர் பிரியா புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பையும் வாசித்து வருகிறார். கடந்த ஆண்டு சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழாக பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு புதிய அறிவிப்பில் பசுமை சென்னை என்ற திட்டமும், அதே போல தூய்மை பணியாளர்களுக்கு கோடை காலங்களில் இலவசமாக மோர் வழங்கக்கூடிய திட்டமும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்கு நன்றி வினீஷ்.